வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு அட்டகாசமான இனிப்பு செய்ய போறோம். கோயில்லலாம் பிரசாதமா கொடுப்பாங்களே அந்த சுர்மா லட்டு, அடடா, அதோட சுவையே தனிதான். சரி, அதே மாதிரி வாயில வச்சதும் கரையிற லட்டுவ சர்க்கரையே இல்லாம ரொம்ப ரொம்ப சுலபமா நம்ம வீட்லயே எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம இலக்கு என்ன தெரியுமா? ஒரு லட்டு, அது வெண்ணெய் மாதிரி இருக்கணும். வாயில வச்சோமா கரைஞ்சு போச்சுமான்னு இருக்கணும். இதுல சூப்பரான விஷயம் என்னன்னா, இந்த லட்டு செய்யறதுக்கு கஷ்டப்பட்டு சக்கரப்பாகெல்லாம் காய்ச்ச வேண்டிய அவசியமே இல்ல. அதுதான் இந்த செய்முறையோட ஸ்பெஷாலிட்டியே. சரி, இப்ப வாங்க ஆரம்பிக்கலாம். நான் சொல்ற ஒவ்வொரு படியும் அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. நீங்க செஞ்சு முடிக்கிற லட்டு உடையாது, கல்லு மாதிரி ஆகாது, அப்படியே உதிர்ந்து போகாது. ஒவ்வொரு தடவையும் லட்டு பெர்ஃபெக்ட்டா வரும். அதுக்கு நான் கேரண்டி. நம்மளோட பெர்ஃபெக்ட் லட்டுக்கான பயணத்திட்டம் இதுதான். இந்த முழு செய்முறையும் 6 சுலபமான படிகளா பிரிச்சிருக்கோம். முதல்ல லட்டு பத்தின ஒரு சின்ன உறுதிமொழி, அப்புறம் அந்த ரகசிய மாவு எப்படி தயாரிக்கிறது, அதை எப்படி மெதுவா பொரிக்கிறது, அதுக்கப்புறம் குருணையான அடிப்படையை உருவாக்குறது, சிம்பிளான வெல்லப்பாகு, கடைசியா எல்லாத்தையும் சேர்த்து லட்டு பிடிக்கிறது. வாங்க ஒவ்வொன்னா பார்க்கலாம். முதல்ல இந்த ரெசிபியோட முக்கியமான ஒரு விஷயத்திலிருந்து ஆரம்பிக்கலாம். அதாவது பாகு பதம் பார்க்குற டென்ஷனே இல்லாம எப்படி அந்த சரியான பதத்தை கொண்டு வரதுன்னு தெரிஞ்சுக்க போறோம். இதுதான் இந்த ரெசிபியே ரொம்ப ஸ்பெஷலா ஆக்குது. அடுத்து நம்ம லட்டோட சுவைக்கும் அந்த குருணையான தன்மைக்கும் உயிர் கொடுக்க போற அந்த ரகசிய மாவு அடித்தளத்தை எப்படி உருவாக்குறதுன்னு பார்க்க போறோம். இது ரொம்ப முக்கியமான ஒரு படி. சோ கொஞ்சம் கவனமா கேளுங்க. பெரிய பெரிய இனிப்பு கடை மாஸ்டர்ஸ் பயன்படுத்துற ரகசிய விகிதமே இதுதான். சரியான அந்த குருணைத்தன்மைக்கு கோதுமை மாவு, ரவை, அப்புறம் கடலை மாவு, இந்த மூணையும் சரியான அளவுல சேர்க்கணும். கோதுமை மாவு லட்டுக்கு ஒரு ஃபவுண்டேஷனை கொடுக்கும், ரவை அந்த குருணைத்தன்மையை கொடுக்கும், கடலை மாவு ஒரு மென்மையையும் நல்ல மணத்தையும் கொடுக்கும். பார்க்கறதுக்கு ரொம்ப சாதாரணமான பொருட்களா தோணலாம். ஆனா இது ஒன்னா சேரும்போது தான் ஒரு மேஜிக்கே நடக்குது. ரவை அந்த கரகரப்பையும், கடலமாவு அந்த மென்மையையும் வறுத்த மணத்தையும் கொடுக்குது. இதுதான் அந்த கடையில வாங்குற ஹல்வா ஸ்டைல் லட்டோட ரகசியமே. இனிப்பு செய்யறோம், இதுல எதுக்கு உப்பு சேர்க்கணும்னு நீங்க யோசிக்கலாம். ஆனா இந்த ஒரு சிட்டிகை உப்பு தான் பல பெரிய ஸ்வீட் மாஸ்டர்களோட சீக்ரெட். அது ஏன் அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம். சுருக்கமா சொல்லணும்னா, இந்த உப்பு ஒரு மேஜிக் மாதிரி வேலை செய்யுது. அது வெல்லத்தோட இனிப்பை இன்னும் அழகா எடுத்துக்காட்டி மத்த ஏலக்காய், ஜாதிக்காய் வாசனையும் சமன்படுத்தி லட்டுக்கு ஒரு முழுமையான நிறைவான சுவையை கொடுக்குது. அடுத்தது ரொம்ப முக்கியமான மாயின் டெஸ்ட். நம்ம லட்டுக்கல்லு மாதிரி ஆகாம நல்லா சாஃப்டா வரதுக்கு இது ரொம்ப முக்கியம். மாவுல நெய் சேர்த்து பிசைஞ்சதுக்கு அப்புறம் கையில கொஞ்சமா எடுத்து இப்படி பிடிச்சு பாத்தீங்கன்னா அது உடையாம கொழுக்கட்டை மாதிரி நிக்கணும். இதுதான் சரியான பதம். இங்க பாருங்க, மாவை ஏன் கெட்டியா இருக்கணுங்கிறதுக்கு இது ஒரு சூப்பர் உதாரணம். நீங்க நிறைய தண்ணி ஊத்தி மாவை இலக்கமா பிசைஞ்சிட்டீங்கன்னா அது பொரிக்கும்போது நிறைய எண்ணெயை குடிச்சிடும், லட்டும் சொதப்படும். ஆனா கெட்டியான மாவு எண்ணெய் குடிக்காம நல்லா மொறுமொறுன்னு சரியான பதத்துல வரும். இப்ப நாம அடுத்த கட்டத்துக்கு வந்தாச்சு. இதுதான் பொரிக்கும் கலை. நாம பிசைஞ்சு வச்ச மாவை பொன்னிறமா குருணைத்தன்மையோட பொரிச்சு எடுக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இதுதான் லட்டோட பக்குவத்தையே தீர்மானிக்க போகுது. இந்த ஸ்டெப்ல ரொம்ப முக்கியமானது பொறுமைதாங்க. அவசரப்பட்டு அதிக தீயில வச்சீங்கன்னா வெளியில சீக்கிரமா கருகிடும், ஆனா உள்ள மாவு அப்படியே இருக்கும். மிதமான தீயில மெதுமா பொரிக்கும்போது தான் அது உள்ள வரைக்கும் நல்லா வெந்து நமக்கு தேவையான அந்த குருணைத்தன்மை கிடைக்கும். ஒருவேளை நீங்க ரொம்ப கொழுப்பு சேர்க்க விரும்பல, கொஞ்சம் ஹெல்த்தியா சாப்பிடணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு ஒரு வழி இருக்கு. எண்ணெயில பொரிக்கிறதுக்கு பதிலா அதே மாவை மொத்தமான சப்பாத்தி மாதிரி தட்டி கொஞ்சமா நெய் விட்டு தோசைக்கல்லில சுட்டெடுக்கலாம். சுவையில சின்ன வித்தியாசம் இருக்கலாம், ஆனா இதுவும் ஒரு நல்ல மாற்று வழிதான். சரி, இப்ப நாம பொரிச்சு வச்ச அந்த முத்தியாகல லட்டோட இதயமான சுர்மாவா மாத்த போறோம். சுர்மானா ஒன்னும் இல்ல, நொறுக்கப்பட்ட கலவைன்னு அர்த்தம். அந்த குருணையான அடித்தளத்தை எப்படி உருவாக்குறதுன்னு வாங்க பார்க்கலாம். கிளாசிக் சுர்மா லட்டோட அசல் ரகசியமே இதுதாங்க. மிக்சியில போட்டு ஒரேடியா நைஸா மாவு மாதிரி அரைச்சிடவே கூடாது. மிக்சியை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி விட்டு விட்டு இயக்கணும். மணல் மாதிரி ஒரு கரடு முருடான குருணைத்தன்மையோட இருக்கணும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம சுர்மா பேஸ் தயாரானதும் அதுக்கு உயிர் கொடுக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. நல்ல மணமான ஏலக்காய் தூள், கசகசா, வறுத்த முந்திரி, பாதாம், அப்புறம் கொஞ்சமா ஜாதிக்காய் தூள் சேர்த்துட்டோம்னா நம்ம லட்டோட மணமும் சுவையும் அடுத்த கட்டத்துக்கு போயிடும். இப்போ நாம இந்த செய்முறையோட கேம் சேஞ்சிங் பகுதிக்கு வந்திருக்கோம். கம்பிப்பாகு பதம் பார்த்து கஷ்டப்படுற அந்த வேலையை விட்டுட்டு ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு முறையில எப்படி இனிப்பு சேர்க்கறதுன்னு பார்க்க போறோம். இதுதான் இந்த ரெசிபியோட ஹைலைட்டே. இந்த செய்முறையோட மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, பாகுபதம் பார்க்குற டென்ஷனே கிடையாது. ஒரு கம்பி பதமா 2 கம்பி பதமான்னு எந்த கவலையும் இல்லாம யார் வேணாலும் சுலபமா தைரியமா லட்டு செஞ்சிடலாம். இங்க நீங்க கவனிக்க வேண்டிய ஒரே ஒரு முக்கியமான விஷயம்,
இதுதான். பொடிச்ச வெல்லத்தை நெய்யோட சேர்த்து சூடு பண்ணும்போது அது உருகின மட்டும் போதும், கொதிக்க விடவே கூடாது. முதல் குமிழி லேசா நுரைச்சி வரும்போதே டக்குன்னு அடுப்பை அணைச்சிடுங்க. இதுதான் சரியான பதம். இப்ப நாம கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். நாம தயார் செஞ்சு வச்ச எல்லா பொருட்களையும் ஒண்ணா சேர்த்து நம்மளோட சுவையான மணமணக்கிற சுருமா லட்டுகளை பிடிக்க போறோம். வாங்க இந்த அற்புதத்தை உருவாக்குவோம். ஒரு முக்கியமான டிப் என்னன்னா, சூடான வெல்லப்பாக ஊத்துனதும் கலவை கை பொறுக்கிற சூட்ல இருக்கும்போதே வேகமா கலந்து லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடுங்க. அப்பதான் அது நல்லா சேர்ந்து உருண்டை பிடிக்க வரும், இல்லைன்னா உதிர்ந்துடும். பாருங்க, நம்மளோட பெர்ஃபெக்டான கோயில்ல கிடைக்கிற மாதிரி சுர்மா லட்டு தயார். இது சுவையா இருக்கிறது மட்டும் இல்ல, சரியா செஞ்சா 1 மாசம் வரைக்கும் கூட கெட்டு போகாது. ஆனா செஞ்ச அன்னைக்கே காலியாகிடுங்கிறது வேற விஷயம். இப்போ உங்களுக்கு பெர்ஃபெக்டான லட்டு செய்யற ரகசியம் தெரிஞ்சிடுச்சு. கஷ்டம்னு நாம நினைக்கிற பல பாரம்பரிய இனிப்புகளுக்கு இந்த மாதிரி ரொம்ப எளிமையான வழிகள் இருக்கும். நீங்களும் இந்த லட்டுவை கண்டிப்பா முயற்சி செஞ்சு பாருங்க. சரி, அடுத்ததா எந்த முடியாதுன்னு நினைக்கிற ரெசிபியை நீங்க ஜெயிக்க போறீங்க? யோசிச்சு வைங்க.